என்ன குழந்தைகளா, இன்றைக்கி ஒரு திருக்குறள் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஏழ்மை நிலையில் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், கணவர் இல்லை. அப்போ குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதுக்காக பக்கத்தில் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அதில் 4-5 வீடுகள் சேர்ந்து இருக்குது. இப்போ முதல்ல ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்து வீட்லேயும் கூப்பிடுறாங்க. இதனால் ஒரு 4-5 வீட்டில் தொடர்ந்து வேலை செய்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இவங்களும் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய வேலைக்கு நல்ல ஒரு கூலி கொடுக்குறாங்க. அதை வச்சு வீட்டோடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் அதிலிருந்து வருமானம் வந்தாலும் அவங்களால 2 குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, வீட்டு செலவு, மளிகை செலவு இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்க வேலை பார்க்கக்கூடிய வீடுகளில் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக மளிகை பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய மளிகை பொருட்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லா போகிற மாதிரி இருந்தது. ஆனால் சில காலமே தான் இது இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வருது அவங்க வீட்டு முதலாளிக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து திருடு போகுது பொருட்கள் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா இந்த வேலை செய்கிறவங்க தான் திருடிட்டு போகிறாங்க. இப்போ இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. அதனால அக்கம் பக்கம் வீடுகள்லையும் எல்லோரும் நிறுத்திடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலை கூட அவங்களுக்கு இல்லை. 4-5 வீட்டில் வேலை செஞ்சு ஏதோ வர்ற வருமானத்தில் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க ஏழ்மை காரணமாக அதை சரி பண்ணுறதுக்கு தீய வழியில் போனதுனால உள்ள பொருளும் போய் இன்னும் அவங்களுடைய குடும்ப நிலை மோசமாகி அவங்களுடைய பெயர் கெட்டு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத நிலை உருவாயிருச்சுங்க. இதுதான் ஏழ்மையை காரணம் காட்டி நம்ம அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தீய வழியில் போனோம் அப்படின்னா அது இன்னும் மேற்கொண்டு நமக்கு அதிகமாக வறுமையும் ஏழ்மையும் கெட்ட ஒரு பெயரையும் தான் தரும். அதனால் எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே செல்லணும். இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் ஐயன் வள்ளுவர் பார்த்திங்கன்னா 21வது அதிகாரமான தீவினை அச்சம் அப்படின்றதுல இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. இது திருக்குறள் 205வது குறளாக இருக்குது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஏழ்மையை போக்குறதுக்காக பிறருக்கு தீமையை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் அது மேலும் நம்மளை ஏழ்மை நிலையைத்தான் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபட்டால் அப்படி ஈடுபடுவதால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் அப்படின்றதா இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் குழந்தைகளா, எப்பேற்பட்ட வறுமையான நிலைமை இருந்தாலும் நேர்மையாக வாழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் தீய செயல்களை செய்யக்கூடாது. அதுவே வாழ்வை மேம்படுத்துவதற்கு சரியான ஒரு வழியாக இருக்கும். அதற்கு வள்ளுவர் சொல்லும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.